அண்மைச் செய்தியை பார்க்கின்றோம். தமிழக பாஜக எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவினை போட்டிருக்கிறது. அதில் பொன்முடி அமைச்சராக நீடிப்பது பேரவலம் என்று குறிப்பிட்டிருக்கிறது. கீழ்மட்ட நிர்வாகிகளை பொறுப்பிலிருந்து விடுவிப்பது போல அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை காட்டமாக பதிவிட்டிருக்கிறார். தமிழக அரசியலின் தரம் இதுதான் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இழிவாக பேசிய பெண்கள் குறித்து இழிவாக பேசிய பொன்முடியை கட்சியிலிருந்தே நீக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, இப்ப அண்ணாமலை அவர்களுடைய பதிவு தொடர்பான விவரம் என்ன? கோபால், பொது நிகழ்வுல பெண்களை முன்னே அமர வைத்துக் கொண்டு ஒரு அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பயன்படுத்திய திமுகவினுடைய அமைச்சர் பொன்முடியினுடைய கருத்துதான் ஒட்டுமொத்த திமுகவினுடைய அரசியல் பேச்சினுடைய தரம் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். பொன்முடி ஒரு காலத்துல தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர். தற்போது வனத்துறை மற்றும் காதி அமைச்சராக இருக்கிறார் என்றும் தமிழக இளைஞர்களுடைய ஒரு அழுத்தத்தை அவரால் இது ஏற்படுத்தியிருக்கிற அழுத்தத்தை அவரால் போக்க முடியுமா என்பன போன்ற கேள்விகளை எல்லாம் அண்ணாமலை முன்வைத்திருக்கிறார். ஒரு அமைச்சராக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த திமுக சூழலுமே மோசமானதாகவும் அநாகரிகமானதாகவும் மாறி இருக்கிறது என்று அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில இத்தனை ஒரு அவமானகரமான ஒரு கூட்டத்தை வழிநடத்துவதற்காக முதலமைச்சரையே வெற்றி தலைகுனிய வேண்டும் என்று அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். இன்று அவரை கட்சி பதவியிலிருந்து நீக்குவதன் மூலமாக மக்கள் இவரை மன்னிப்பார்கள், இவரை மறப்பார்கள் என்று கேட்டால் அது துரதிருஷ்டவசமானது என்றும் முதலமைச்சர் தவறாக எண்ணியிருக்கிறார் என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அவரை ஒட்டுமொத்தமாக கட்சியிலிருந்தே நீக்குவதுதான் உகந்ததாக இருக்கும் என்றும், எனவே இது போன்று இனியும் திமுகவினர் பயன்படுத்தினால் கடுமையான எதிர்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பன போன்ற கருத்துக்களை அண்ணாமலை தன்னுடைய எக்ஸ் பக்கத்தின் வாயிலாக பதிவு செய்திருக்கின்றார். கோபால், நன்றி சிவா. அண்மை விவரங்களுக்கு நன்றி.